நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம். தேர்தல் தந்த பதவிகளினால் ஊருக்கு தெரிந்தவனெல்லாம் இந்த நாடே என்னுடையது என்று பேசுகிற அவல நிலைக்கு நாடு ஆளாகி இருக்கிறது. ஆனால் நம்முடைய எல்லைக்குள் நுழைந்து ஆக்கிரமிக்க முனைகிற போது அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்க வேண்டிய உணர்வு நம்மை அறியாமல் வர வேண்டும் என்பதுதான் முதலில் நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்வது. எங்களுடைய நோக்கம் எது? அடுத்தவர்களை அழிப்பதல்ல, அந்த மொழி பேசுகிறவன் அல்ல, அந்த மொழியை திணிப்பவர்களை எதிர்க்கிறோம், எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. இன்றைக்கு இந்தியை ஏன் எதிர்க்கிறோம் என்ற சில பேர் கேள்வி கேட்கிற போது முதல் திருத்தம், நாம் இந்தி மொழியை எதிர்க்கவில்லை. இந்தி என்கின்ற மொழி அது இருக்கிற இடத்தில் இருக்கட்டும், அங்கே வளரட்டும், வளம் பெறட்டும், இலக்கியத்தை படைக்கட்டும், நமக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் நம்முடைய எல்லைக்குள் நுழைந்து ஆக்கிரமிக்க முனைகிற போது அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்க வேண்டிய உணர்வு நம்மை அறியாமல் வர வேண்டும் என்பதுதான் முதலில் நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்வது. ஆனால் அம்பேத்கர் என்று சொல்லுகிற போது ஒரு சிலிர்ப்பு வருகிறது. என்ன காரணம்? கல்வி மறுக்கப்பட்டு சராசரியாக எல்லோரோடும் சேர்ந்து நடமாடுவதற்கு கூட உரிமை இல்லாத ஒரு சாதாரணமான ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் வெளிநாட்டிலே போய் பல பட்டங்களை பெற்று வந்ததோடு மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளுக்கு அரசியல் சட்டம் இருந்தாலும் இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்திற்கு நிகரானது எதுவும் இல்லை என்பதற்கு வரைவு குழு தலைவராக இருந்தவர் அண்ணல் அம்பேத்கர் என்கிற போது அவருடைய புகழ் உச்சிக்கு செல்கிறது. அமெரிக்காவுக்கும் அரசியல் சட்டம் இருக்கிறது, ஆஸ்திரேலியாவுக்கும் இருக்கிறது, தென்னாப்பிரிக்காவுக்கும் இருக்கிறது, இந்தியாவிற்கும் இருக்கிறது. ஆனால் என்ன வேறுபாடு தெரியுமா? அமெரிக்க நாட்டின் அரசியல் சட்டம் விவாதிக்கப்பட்டது வெறும் 4 மாதங்கள் தான். ஆஸ்திரேலிய நாட்டினுடைய அரசியல் சட்டம் விவாதிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது 9 மாதங்களுக்குள் தான். ஆனால் இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் 3 வருடங்கள் விவாதிக்கப்பட்டது. அதில் 7500 திருத்தங்களை தந்தார்கள். அமெரிக்க நாட்டை உருவாக்கிய, இன்னும் சொல்ல போனால் அந்த நாட்டின் விடுதலைக்கு காரணமாக இருந்த, அங்கே குடியரசுத் தலைவராக இருந்த தாமஸ் ஜெபர்சன் என்பவர் சொல்வார், எந்த நாட்டின் அரசியல் சட்டமாக இருந்தாலும் அதனுடைய ஆயுள் உருண்டோடுகின்ற நாட்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் 20 ஆண்டுகளுக்கு மேல் தாக்கு பிடிக்காது என்றுதான் சொல்லியிருக்கிறார். பின்னாளில் அவருடைய இந்த கூற்றினை ஆராய்ந்த சில அறிஞர்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், மாற்றங்களுக்கு, மக்களின் மன வளர்ச்சிக்கு, கால சூழலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அரசியல் சட்டங்கள் ரிடண்டன்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அது போல பயனற்றதாகி விடுகிறது. ஆனால் சற்றேறக்குறைய 67 ஆண்டுகளை கடந்தும் நம்முடைய அரசியல் சட்டம் உயிர் துடிப்போடு இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய அரசியல் சட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒன்று அமெண்ட்மென்ட் ப்ரொவிஷன் என்று சொல்வார்கள். இந்த அரசியல் சட்டத்தை திருத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு பிரிவினை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த காரணத்தினால் கால சூழலுக்கு ஏற்ப அதை திருத்திக் கொண்டே வந்து இன்னமும் உயிரோட்டத்தோடு இருக்கிற அரசியல் சட்டத்தின் கர்த்தா நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் என்கிற போது ஆம், இவரை கொண்டாடுவதற்கு பொருள் இருக்கிறது. யாராவது சமூக வலைத்தளத்தில் இந்தியை எதிர்க்கிறார்கள் என்றால் உடனே நீங்கள் மறுப்பு சொல்ல வேண்டும். நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம். எங்களுடைய நோக்கம் எது? அடுத்தவர்களை அழிப்பதல்ல, அந்த மொழி பேசுகிறவன் அல்ல, அந்த மொழியை திணிப்பவர்களை எதிர்க்கிறோம், எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. எனக்கு என்ன ஒரு மொழி இல்லை என்றால் என்னவா நான் அதை ஏற்க வேண்டிய அவசியத்திற்கு வரும்? இந்திய நாட்டில் மட்டும் இப்போது புழக்கத்தில் இருக்கிற மொழிகள் 780. கடந்த 50 ஆண்டுகளில் மெல்ல மெல்ல வழக்கத்தில் இருந்து ஒழிந்த மொழிகள் 250. இப்போது நாம் எதிர்த்து நிற்கிற ஒரு ஆதிக்க மொழியாக இந்தி எப்பொழுது தோன்றியது? சற்றேறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்னால் முகலாய சக்கரவர்த்தி அக்பர் என்பவர் இந்த நாட்டை ஆண்டபோதுதான் இந்தி என்ற மொழியே புழக்கத்திற்கு வந்தது. அதுவரை இந்த மொழி கிடையாது. முகலாயர்கள் என்பவர்கள் பாரசீக நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்தவர்கள். அந்த பாரசீக மொழியினுடைய தாக்கம் ஏற்கனவே இங்கே பேசிக் கொண்டிருந்த ஒரு மொழி கரிபோல் என்பது, அந்த கரிபோலோடு பாரசீக மொழி மெல்ல இணைந்த போது அது உருதுவாக மாறியது. நாகிரி என்ற வடிவத்தோடு ஒரு எழுத்து இருந்தது, அதோடு இந்த கரிபோல் சேர்ந்து இந்தி என்ற மொழி உருவானது. அக்பர் காலத்தில் உருவாகி ஷாஜஹான் காலத்தில் வடிவம் பெற்றதுதான் இந்தி என்கின்ற மொழி. 500 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழிதான் நம்முடைய இந்தி மொழி. நம்முடைய இந்தி மொழி என்று வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நாட்டில் இருக்கிற மொழிகளில் ஒன்று. வாஜ்பாய் அவர்கள் ஒரு முறை அண்ணாவிடம் கேட்டார், இவ்வளவு கடுமையாக நீங்கள் இந்தியை எதிர்க்கிறீர்களே, அது ஒன்று அவ்வளவு கடுமையான மொழிகள் அல்ல, 30 நாட்களில் நீங்கள் முழுவதுமாக படித்து விடலாம் என்றார்.
அதற்கு அண்ணா சொன்னார், அதற்கு மேல் அதில் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார். தமிழன் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் சில சொற்களில் பெரும் தத்துவம் அடங்கியிருக்கும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். போய் பாருங்கள், எந்த மொழியில வேண்டுமானாலும் பாருங்கள். எனக்கு சவால் விட்டு பேசி பழக்கமில்லை, ஆனால் இந்த இடத்தில் சொல்கிறேன், இப்படி ஒரு தத்துவத்தை சொன்ன உலகத்தில் வேறு மொழி இருந்தால் சொல்லுங்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். புத்தன் சொன்னான், அவன் இந்த நாட்டில் பிறந்தவன். ஆனால் ஒரு மொழி பிறப்போக்கும், பிறக்கிற போது உயர்வு தாழ்வு இல்லை, எல்லோரும் உயிரின் அடிப்படையில் ஒன்று என்று சொன்ன ஒரே மொழி தமிழ் மொழி. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. எல்லா ஊர்களும் என்னுடைய ஊர், எல்லா மனிதனும் என் உறவினன். சாதியில், மதத்தில், நாட்டால் அவன் வேறில்லை, நான் உறவினன், எனக்கு எல்லைகள் இல்லை என்று சொன்ன ஒரே மனிதன் தமிழன் தான். தமிழகம் அப்பொழுது சென்னை ராஜதானி, ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் இணைந்து ஒரிசாவின் சில பகுதிகளில் இருந்த இந்த பரந்த பகுதிக்கு தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை ராஜதானியின் பிரதமராக பொறுப்பேற்றவர் ராஜாஜி. ராஜாஜி பொறுப்பேற்றவுடன் அவர் வெளியிட்ட முதல் அறிவிப்பு, தமிழ்நாட்டில் பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடமாக்கப்படும். 1938, 39, 37, 38 அவருடைய நிதிநிலை அறிக்கையில் அவர் செலவினங்கள் என்ற அடிப்படையில் முதலில் ஒதுக்கியது 25,000 ரூபாய். 125 பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடமாக்கப்படும். இதை உணர்ந்தவுடன், கேட்டவுடன் சிரித்து எழுந்தது தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதியார், சுத்தானந்த பாரதியார் போன்றவர்கள் ஊருக்கு போய் சொல்கிறார்கள், ஆபத்து வருகிறது, இது முதலில் பள்ளியில் நுழையும், பின்னர் மெல்ல விரியும், கால ஓட்டத்தில் நீ வேலைக்கு போக வேண்டும் என்றால் இது போதும் என்பான். தமிழ் என்பது விருப்ப பாடமாக மாறும், பின்னர் விருப்ப பாடம் என்பது கூட வேண்டாத பாடமாக மாறும், பின்னர் புலவர்களுக்கு மொழியாக மாறிவிடும். இந்த ஆபத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லி போர்க்குரல் தொடுக்க ஆரம்பித்தார்கள். அவர் விட்டு தர தயாராக இல்லை. போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டத்தின் போதுதான் முதலாக பள்ளிக்கு போய்விட்டு வருகிற ஒரு சிறுவன் மாலையில் வீடு திரும்பியவுடன் தெருவிலே மற்றவர்களோடு சேர்ந்து பம்பரம் விளையாட வேண்டிய வயது, பட்டம் விட வேண்டிய வயது, கோழி விளையாட வேண்டிய வயதில் தமிழனுடைய தொன்மை ஆட்சியாளர்கள் என்பவர்கள் 3 பேர், சேர, சோழ, பாண்டியன். சேரனின் சின்னம் வில், சோழனின் சின்னம் புலி, பாண்டியனின் சின்னம் கயல் என்று சொல்லுகிற மீன் சின்னம். இந்த 3ஐயும் இதுதான் தமிழின் அடையாளம் என்று ஒரு கொடியிலே பொறித்து அதை தன் தோளிலே தாங்கிக் கொண்டு தன் வயதை ஒத்த 10 பேரை அழைத்துக் கொண்டு, ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோழையுள்ள நாடு இதுவல்ல, எல்லோரும் வாருங்கள் தோழர்களே, வந்திருக்கும் இந்தி பெயை விரட்டி திரும்பிடுவோம் என்று களத்தில் 14 வயதில் இறங்கிய தலைவர் தான் இன்றைக்கு 94 வயதாகி இருக்கிற நம் தலைவர். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதை போல போர்க்களத்தில் இறங்குகிறவராகத்தான் அவர் களத்தில் இறங்கி இருக்கிறார். முதலமைச்சராக அல்ல, தேர்தலில் போட்டியிடுகிற தலைவனாக அல்ல, தேர்தல் தந்த பதவியினால் ஊருக்கு அடையாளமான தலைவர் அல்ல அவர். தலையெழுத்து இந்த நாட்டில். தேர்தல் தந்த பதவிகளினால் ஊருக்கு தெரிந்தவன் எல்லாம் இந்த நாடே என்னுடையது என்று பேசுகிற அவல நிலைக்கு நாடு ஆளாகி இருக்கிறது. ஆனால் விவரம் தெரியாத வயதில் மொழி காப்பதற்கு களமிறங்கிய ஒரு தலைவன் இன்னமும் இருக்கிறார். அவர் வழியில் நாமெல்லாம் இருக்கிறோம். அரசியல் சட்ட நிர்ணய சபை, நான் ஆரம்பத்தில் அண்ணல் அம்பேத்கரை பற்றி சொன்னேனே, அது கூடி விவாதிக்கிறது. விவாதிக்கிற போது இந்த நாட்டிற்கு என்று ஒரு ஆட்சி மொழி வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆட்சி மொழி, பயிற்று மொழி இப்படியெல்லாம் வருகிற போது ஆட்சி மொழி என்பது அலுவல் மொழியாக, அரசாங்கங்கள் தொடர்பு கொள்கிற மொழியாக, அது எல்லா வகையிலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற மொழியாக வர வேண்டும் என்கிற போது எந்த மொழி என்று விவாதிக்கிறார்கள். பல பேர் ஆங்கிலம் வர வேண்டும், அது நமக்கு பழக்கமாகி போனது என்று சொல்கிற போது இல்லை, இந்தி தான் வேண்டும் என்று அங்கு பலர் பேசுகிறார்கள். எதிர்த்து பேசுபவர்கள் தென்புலத்தில் இருந்து வந்தவர்கள். நான் இந்த விவாதத்தை மட்டும் விரித்து சொல்லவில்லை, சுருக்கமாக சொல்கிறேன். தென்னகத்திலிருந்து சென்றவர்கள் எதிர்க்கிறார்கள், வடபுலத்தில் இருந்தவர்கள் இந்தி வேண்டும் என்கிறார்கள், ஒரு சில பேர் ஆங்கிலம் இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள். இது குறித்து அந்த நிர்ணய சபையில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் தனியாக உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து வாக்கெடுப்பு நடந்த போது இந்தி தான் வேண்டும் என்பதற்கு ஆதரவாக 78 பேரும், இந்தி வேண்டாம் என்பதற்கு 77 பேரும் வாக்களித்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இந்தி தான் வர வேண்டும் என்று முடிவெடுத்து உள்ளே போனார்கள். இந்த வாக்குகள் வித்தியாசம் என்பது ரொம்ப கொடுமை. இந்த தேர்தலில் கூட 500 வாக்கு வித்தியாசத்தில் நிறைய இடங்களை நாம் இழந்திருக்கிறோம். ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இந்தி வந்து உட்கார்கிறது. அப்படி வந்தபோது பல எதிர்ப்புகளின் காரணமாக ஒரு வார்த்தையை சேர்க்கிறார்கள். என்ன வார்த்தை? இப்பொழுது இந்தி ஆட்சி மொழி,
ஆங்கிலம் ரொம்ப நாட்கள் நம்மோடு இருந்து நிர்வாகத்தில் இடம்பெற்று விட்ட காரணத்தினால் இன்றிலிருந்து 15 ஆண்டுகள் ஆங்கிலமும் இணைப்பு மொழியாக தொடரும். சரியாக 15 ஆண்டுகள் கழித்து ஆங்கிலம் அகற்றப்படும், இந்தி மட்டும்தான் இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்கும் என்கிற பிரிவு அரசியல் சட்டத்தில் இடம்பெறுகிறது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும், மொழி போர் எல்லா காலத்தையும் விட 1965 வீறு கொண்டு எழுந்ததற்கு காரணம் அந்த வரையறை என்பது 65வது ஆண்டு. இந்த போராட்டம் மட்டும் நடந்திருக்காவிட்டால் இந்திய நாட்டின் ஆட்சி மொழியாக இந்தி மட்டுமே இருந்திருக்கும், ஆங்கிலம் என்பது இருந்திருக்காது. தமிழ்நாட்டை சார்ந்தவன் உலக அளவில் சென்றிருக்கிறான வாய்ப்பே கிடைத்திருக்காது. சொல்கிறார்களே இந்தி படி உனக்கு உயர்வு கிடைக்கும், வேலை கிடைக்கும். இங்கே கூட பல பேர் கிளம்பி இருக்கான். இந்தி படிக்காத காரணத்தால் நம்மால இந்த நாட்டில் ஒதுங்கி கிடக்கிறோம், மூன்றாவது தர குடிமகனாக. யார் சொன்னது? தமிழ்நாட்டில் இருந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். என்ன குணாஜி சௌக்கியமா, என்ன சுப்பிரமணியன்ஜி என்று பேசுகிறார்களே. தமிழ்நாட்டில் என்றைக்கையா வந்தது இந்த ஜியும் டியும்? டெல்லியில பேசினால் சரி கேட்டுக்கொள்ளலாம், உத்தரப்பிரதேசத்தில் சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம். ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் என்கிறானே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வளர்க வளர்க வளர்கவே என்கிற போது ஏற்படுகிற முழக்கத்தின் எதிரொலி இந்த ஜிந்தாபாத்தில் கிடைக்கிறதா? கேட்க வேண்டாமா? வேலை கிடைக்கும் என்கிறார்கள். சாதாரணமாக கேளுங்கள், தமிழ்நாட்டில் கட்டப்படுகிற கட்டிடங்கள் அத்தனையிலும் சித்தால் வேலை பார்ப்பவன் பீகார் மாநிலத்திலிருந்து வந்தவன். புகாரி ஹோட்டல் வாசலிலே பிரியாணி சாப்பிட்டு விட்டு வருகிற போது உண்டதை செரிப்பதற்கு பீடா கட்டி தருகிறவன் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்தவன். வேலையில்லா திண்டாட்டம் வடக்கிலே இல்லையா? மனிதவள மேம்பாட்டுத்துறை வெளியிட்டிருக்கிற தரவரிசை பட்டியலில் இந்திய நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் முதல் 100 இடங்களில் 36 இடங்களை பிடித்தது தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகள். இங்க இருக்கிற பல்கலைக்கழகங்கள் என்ன, நாங்கள் குறைந்து போய்விட்டோம். எங்களுக்கு இருமொழி கொள்கை, தமிழ் மொழிதான் எங்கள் உயிர், எங்கள் வாழ்க்கை, எங்கள் தாய். ஆங்கிலம் என்பது வழித்துணை. இந்த ரெண்டையும் வைத்து உலகை ஆள முடியும் என்று நாங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறோம். டெல்லியிலே தலைநகரில் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றுகிறவர்கள் பாதி பேர் மூளை தமிழகன். இஸ்ரோவில் இருப்பவன் தமிழன். உலகத்திலேயே அதிகமான விண்கலங்களை சுமந்து கொண்டு போன ஒரே செயற்கைக்கோளை தயாரித்தவன் இந்தியன். அதில் உருவாக்கியவர்கள் தமிழர்கள். 69 விண்வெளியிலே சென்று நிலவிலே கால் பதித்தவன் அமெரிக்காக்காரன். ஆனால் அந்த நிலவிலே தண்ணீர் உண்டு என்று கண்டுபிடித்தவன் தமிழ்நாட்டை சார்ந்த மயில்சாமி அண்ணாதுரை. அந்த விஞ்ஞானி சொன்னார், நான் அரசு பள்ளியிலே தான் படித்தேன், தமிழ் வழி கல்வியிலே தான் படித்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் ஒரு விஞ்ஞானியாக மாறினேன். இந்தி படித்துவிட்டு அவர் விஞ்ஞானியாக மாறவில்லை. இந்த தமிழோடு சேர்த்து அவர்கள் படித்த ஆங்கில உதவியாக இருந்தது. ஆக உலக அளவில் தமிழன் வியாபித்து நிற்கிறான். இவர்கள் கதை சொல்கிறார்கள், இந்தி படித்தால் உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று. அது இல்லாமல் வாழ முடியும். எங்கள் மீது திணிக்காது. ஆட்சி மொழி குழு என்று ஒன்று. நான் முதலாக நாடாளுமன்றம் சென்ற போது இந்த குழுவில் இடம்பெறலாமா என்று விவரம் தெரியாமல் கேட்டபோது அண்ணன் முரசொலி மாறன் சொன்னார், அதுல எல்லாம் நமக்கு வேலை இல்லை ஐயா, இந்தியை எப்படி வளர்ப்பது என்பதற்காக உள்ள குழு அது. அரசியல் சட்டத்தின்படி அந்த குழு இப்போது சில பரிந்துரைகளை கொண்டு போய் குடியரசுத் தலைவரிடம் கொடுத்து அவர் அதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார். அதில் இருக்கிற பரிந்துரைகள் எல்லாவற்றையும் அல்ல, முக்கியமாக 2 மட்டும் சொல்கிறேன். ஒன்று, the Ministry of Human Resources Development should make serious efforts to make Hindi language compulsory in curriculum. As a first step, Hindi should be made a compulsory subject up to 10th standard in all schools of CBSE and Kendriya Vidyalaya Sangadan. 10வது வரை எல்லா பள்ளிகளிலும் கட்டாய பாடமாக இந்தி ஆக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, the universities and higher educational institutes situated in non-Hindi speaking states like Tamil Nadu, where the students are not given an option for Hindi to appear in exams or interviews, must be given an option to answer in Hindi. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹிந்தி என்பது கிடையாது. ஒரு காலத்தில் தேசிய மாணவர் படை என்று ஒன்று இருக்கிறதுல NCC, அதுல எப்படி கட்டளை பிறப்பிப்பார்கள் தெரியுமா? தானே மூட் பிச்சை மூட்டன்மா. நான் பள்ளி படிக்கிற போது அப்படித்தான் இருந்தது. அண்ணா ஆட்சிக்கு வந்து இது வேண்டாம் என்று சொன்னார். மத்திய அரசு அனுமதிக்காது என்றால் இந்த NCCயை கலைப்பேனை தவிர இந்தி வார்த்தைக்கு இடமில்லை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் மீண்டும் நாங்கள் இந்தியை கட்டாய பாடமாக கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். முக்கியமாக கடைசியாக அவர்கள் செய்திருக்கிற பரிந்துரையின் உச்சக்கட்ட கொடுமையை பாருங்கள். All dignitaries, including Honorable President and all the ministers
especially who can read and speak Hindi, may be requested to give the speech and statement in Hindi only. குடியரசுத் தலைவரிலிருந்து அமைச்சர்கள் வரை இந்தி தெரிந்தவர்கள் இந்தியில் மட்டும்தான் பேச வேண்டும் என்றால், நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது இந்தியில் பேசினால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு கிடைக்கும். ஆனால் அது இல்லாத இடத்தில் பேசினால் நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் இந்தி என்கின்ற மொழியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? பெரும்பான்மையோர் பேசுகிற மொழி தானே என்கிறார்கள். அது எப்படியா? ஒரு நாட்டில் எல்லோரும் இருக்கிறோம், ஒருவன் அதிகம் என்பதற்காக அவனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அண்ணா சொன்னார், அதிகம் பெரும்பான்மை தான் தீர்மானிக்க முடியும் என்றால் இந்த நாட்டின் தேசிய பறவையாக காகம் தான் இருக்க வேண்டுமே தவிர மயில் இருக்க முடியாது. நாங்கள் சொல்லுகிறோம், நீயும் நானும் இந்த நாட்டில் ஒத்த வரலாறு உடையவர்களாகவே கருதிக் கொள்வோம். ஆனால் இரண்டு மொழிகளில் எது உயர்ந்தது என்று பேச முடியாமல் ஒரு பொது மொழியாக ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும், அவரவர் தாய்மொழி அவரவரிடம் இருக்கட்டும் என்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாதம்.